தாவேகாவின் விசில் சின்னத்திற்கு திடீர் தடை, தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு, நீதிமன்ற தீர்ப்பால் அதிர்ச்சி. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு பரபரப்பான காலகட்டத்தை நோக்கி 2026 சட்டமன்ற தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கு இடையே மட்டுமே நடந்து வந்த இந்த போட்டியானது கடந்த சில வருடங்களாக தேமுதிக, நாதக என்று அவ்வப்போது மும்முனை போட்டியாக இருந்தது. ஆனால் தற்போதோ தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றின் வலுவான தேர்தல் பணிகளால் களம் 4 முனை போட்டியாகவே மாறியிருக்கிறது. 4 முனை போட்டி காரணமாக இந்த தேர்தலில் வாக்களிக்கும் முறையில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிக தெளிவான ஒரு பிளவு ஏற்படும் என்று அரசியல் நோக்கர்கள் கணித்து வருகின்றனர். மற்ற தேர்தல்கள் போல இல்லாமல் இந்த முறை நகரம் கிராமம் இடையே வாக்களிக்கும் முறையில் கடுமையான வேறுபாடு இருக்கும் என்கிறார்கள் சிலர். சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகரங்களில் வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளிலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வாக்குகளை தாவேகா அதிகளவில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அதே சமயம் கிராமப்புறங்களில் புதிய கட்சிகளின் அலை வீசினாலும் தமிழகத்தின் நகர்ப்புற கோட்டைகளில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் இன்னமும் குறையவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மகளிர் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற நேரடி பயன் தரும் திட்டங்கள் மூலம் பெண்களின் ஆதரவை தக்க வைத்து முயல்கிறது. இதனால் சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் திமுக வலுவாக இருக்கும் என்றே சொல்லலாம். அதேபோல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனது பலமான அடிமட்ட கிளை கட்டமைப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகள் மூலம் கிராமப்புறங்களில் தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட போராடி வருகிறது. பாரம்பரியமாக கிராமப்புறங்களில் இருக்கும் இரட்டை இலை மற்றும் உதயசூரியன் விசுவாசிகளை உடைப்பது புதிய கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாகவே தான் இருக்கும். 4 முனை போட்டி நிலவுவதால் வெற்றி பெறுவதற்கான வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தல்களை விட குறையவே வாய்ப்பிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் நகர்வுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடன் தாவேகா கூட்டணி அமைக்கக்கூடாது என பாஜக தரப்பில் இருந்து நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தாவேகா தனித்து போட்டியிடும் முடிவுக்கு வந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 16வது சட்டசபையின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 17வது சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ ஒவ்வொரு கட்சிகளும் தனது தொகுதிகளின் வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அடுத்தடுத்து வெளிப்படையாக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. அதே சமயமோ தற்போது வெளியான தகவலானது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னவென்றால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க உள்ளதாக நீதிமன்ற வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தாவேகா தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் விசில் சின்னத்திற்கும் சிக்கல் ஏற்பட உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரத்தில் தகவல்கள் பரவி வருகிறது.